ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். காங்கோவினுடைய முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா ஜூடித் சுமின்வா துலுகா. இவங்க தான் காங்கோ நாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்த பேர் எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? இவங்க வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான பிரதமர். ஏன் அப்படின்னா கச்சத்தீவு விஷயத்தில் இலங்கையை தாராவாத்த அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட ஒரு அதிபர் யாருன்னா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தான். இவங்க வந்து உலகினுடைய முதல் பெண் பிரதமராக வந்து இருந்திருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா அப்போ நம்ம இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யாரு அப்படின்னா இந்திரா காந்தியை நம்ம சொல்லலாம். அப்போ இதுல 3 பாயிண்ட் மொத்தமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காங்கோவினுடைய முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டா ஜூடித் சுமின்வா துலுகா. உலகினுடைய முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. இது 3மே முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில கமிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நீதியரசர் சந்துரு கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்காக போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஜாதி பாகுபாட்டை வந்து ஒழிக்கணும். அப்படி ஒழிக்கும் போது நடைமுறையில் என்னென்ன முரண்பாடுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட குழு தான் எதுனா நீதியரசர் சந்துரு கமிட்டி. இது வந்து ஒரு தனிநபர் கமிட்டி தான். இவர் வந்து இன்னொரு கமிட்டிக்கும் தலைவராக இருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மீஸ்லாம் விளையாடும் போது ஏற்படுற பாதிப்புகளை பற்றி ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவரும் யாருன்னா நீதியரசர் சந்துரு கமிட்டி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகேசன் கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் எதுனா முருகேசன் கமிட்டி. நெக்ஸ்ட் கமிட்டி பேர் வந்து கலையரசன் கமிட்டி. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தருவாங்க இல்லையா, அதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் கலையரசன் கமிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஏகே ராஜன் கமிட்டி. இது வந்து நீட் தேர்வுனால மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட குழு தான் எதுனா ஏகே ராஜன் கமிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் கொடைக்கானல் சூரிய கண்காணிப்பகம். இது வந்து சூரியனை வந்து ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு அப்சர்வேட்டரி. இதனுடைய 125வது வருட கொண்டாட்டம் வந்து 2024 இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரி வந்து ஏப்ரல் 1 1899ஆம் ஆண்டு தான் வந்து தொடங்கப்பட்டது. அதனால இதனுடைய 125வது வருட கொண்டாட்டத்தை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கொடைக்கானலை பற்றி ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் இப்போ சொல்கிறேன். கொடைக்கானல்னு சொன்ன உடனே மலைப்பூண்டு. கொடைக்கானலோட மலைப்பூண்டுக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். மலைகளின் ராணி, மலைகளின் இளவரசி. 2 விஷயமே வந்து ஜாகிரபி டாப்பிக்கில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. மலைகளின் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல் தான். அதுவே மலைகளின் ராணி அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னது? ஊட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டேக் அப்படின்னா என்னதுன்னா டோல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டோல்கேட்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வாகனங்கள் கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது ஒரு ப்ராசஸ் தான் என்னது ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டேக் மாதிரி இருக்கும் நம்மளோட கார்லேயோ இல்லை பஸ்லேயோ, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒன்லி RFID மூலமாக, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த வரியை எடுத்துப்பாங்க. இந்த ஃபாஸ்டேக் ப்ராசஸை எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2016 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எப்போ வந்து கட்டாயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பல்சரி ஒரு காரையோ இல்லை வந்து ட்ரக்கையோ நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டேக்கோட தான் வந்து அதை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 2017 தான் வந்து கம்பல்சரி வந்து ஆக்கினாங்க. இந்த ஒரு ஃபாஸ்டேக் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு ஃபாஸ்டேக் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா அதனோட வேலிடிட்டி எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். இதில் மொத்தமாக வந்து 7 கலர்ஸில் வந்து கோடு இருக்கும். அதில் வந்து ஒரு சிலது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் வந்து அந்த கோடு வந்து இருக்கும். அது மாதிரி மினி பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். கனரக வாகனங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஹெவி வெஹிக்கல்ஸுக்கெலாம் எந்த கலரில் இந்த ஃபாஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து இருக்குமா. இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, டோல்கேட்டை கிராஸ் பண்ணும் போது உங்கள் காரில் வந்து அந்த ஃபாஸ்டேக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பெனால்ட்டி, அதாவது ஒரு 100 ரூபாய் அதனோட வரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டேக் இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக பே பண்ணணும்னா 200 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரே ஃபாஸ்டேக் கார்டை நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் எதுனா ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் விதி அப்படி வந்து, அதாவது ஒரு ஃபாஸ்டேக் வந்து ஒரு வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அமல்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 2024 தான் வந்து ரீசெண்டாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபியூச்சர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ்டு டோல் கலெக்ஷன். அதாவது நம்ம காரில் ஒரு GPS கருவியை வந்து பொருத்திடுவாங்க. டோல்கேட்டை கிராஸ் பண்ணும் போது
பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். சமஸ்கிருத மொழியினுடைய ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்து நேபாள் கூட சேர்ந்து வந்து செயல்பட போகுது. 2005 தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய பெருமைமிகு தமிழ் மொழிக்கு 2004 வந்து கொடுக்கப்பட்டது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக. எந்த மொழிக்கு வந்து ரீசெண்டாக செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதற்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாள மொழிக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தோஸ்தி 16 அப்படின்னா என்னது அப்படின்னா இந்தியா, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா 3 நாடுகளும் சேர்ந்து செய்கிற ராணுவ கூட்டு பயிற்சிக்கு பேர் தான் என்னதுன்னா தோஸ்தி 16. இது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் வந்து நடக்குது. இதே மாதிரி ரீசெண்டாக ஒரு 2 எக்ஸசைஸ் வந்து நடந்ததை வந்து நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். ஃபர்ஸ்ட் என்னன்னா டைகர் ட்ரைம்ப். அது வந்து இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து செய்கிற கூட்டு பயிற்சிக்கு பேர் தான் என்னது டைகர் ட்ரைம்ப். அதே மாதிரி லாமித்யே அப்படின்றது வந்து என்னன்னா இந்தியாவும் ஷைத்தல் அப்படின்ற நாடும் வந்து சேர்ந்து செய்கிற ராணுவ கூட்டு பயிற்சி பேர் தான் என்னது லாமித்யே. இது 3 எக்ஸசைஸுமே என்ன பண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ககன் சக்தி பயிற்சி. இது வந்து இந்திய விமானப்படையினால் நடத்தப்படுற ஒரு பயிற்சி. எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. இதே மாதிரி சக்தின்ற பேரில் இன்னொரு பயிற்சி வந்து நம்ம பார்த்துருப்போம். அது என்னன்னா பாரத் சக்தி. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 படைகளும் அதாவது முப்படைகளும் சேர்ந்து நடத்துகிற கூட்டு பயிற்சிக்கு பேர் தான் அதுனா பாரத் சக்தி. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து நடந்தது. ஓகே, அடுத்ததா ஆர்மியை பற்றி பார்க்கலாம். ராணுவ தளபதிகளுடைய மாநாடு ரீசெண்டாக எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து நடந்தது. ஆர்மி பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்மி டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ராணுவ படையினுடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே தான். அப்போ முப்படைகளினுடைய தலைமை தளபதி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அனில் சவுகான் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அனில் சவுகான் தான். அடுத்ததா மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024. மா அரங்கநாதன்றவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். இவருடைய பிறந்த தினமான ஏப்ரல் 16 ஒவ்வொரு வருஷமும் 2 பேருக்கு வந்து இலக்கிய விருது வந்து கொடுப்பாங்க. அதன்படி 2024 பார்த்தீங்கன்னா ஞானசுந்தரம், பாலசுப்ரமணியன் இவங்க 2 பேருக்கும் தான் வந்து என்னதுன்னா மா அரங்கநாதன் இலக்கிய விருது கொடுத்துருப்பாங்க. எழுத்தாளர் வரிசையில் இருக்கிறவங்க தான் சிவசங்கரி அப்படின்றவங்களும். சிவசங்கரின்றவங்க 2022ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது வந்து பெற்று இருப்பாங்க. அதன்படி பார்த்தா 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர் யாரு? பிரபாவர்மா. இது ரீசெண்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எதற்காகனா ரௌத்ர சாத்வீகம் அப்படின்ற நாவலுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பிக்சரை பார்த்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1 புதன்கிழமை வந்து நேஷனல் வாக்கிங் டேவாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட நடப்போம் நலம் பெறுவோம்னு சொல்லிட்டு வாக்கிங்காக ஒரு திட்டமே வந்து இருக்கு. இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதன்படி பார்த்தா ஏப்ரல் 3 இன்னைக்கு தான் வந்து நேஷனல் வாக்கிங் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். கலா ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டம் வந்து எப்போ அமுல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா February 1, 2023 தான் வந்து கொண்டு வந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நேரடியாக நம்ம சிஎம் அவர்கள் வந்து போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க குறைகளை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து சரி செய்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நான் கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க அதுக்கு ரிப்ளை போடுங்க. ஓகே, தேங்க்யூ.